என்ன பண்ணாலும் ஒரு மனுஷனை குறை சொல்லிட்டே இருக்கிறதுனால என்ன மாறப்போகுது? ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் எடுத்த உடனே குறை சொல்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற நல்லதை ஆராய்ஞ்சு பார்த்து அது எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. அப்படி தானே? இப்போ என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் கொடுக்குறாரு அப்படின்றத இப்போ திரும்ப திரும்ப எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்க. எதுக்காக கொடுக்குறாரு? மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த வண்டியில் வந்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது மக்கள் பணத்துல இருந்து தானே எடுத்து கார் வாங்கி கொடுக்குறாரு. அவரோட கை காசை போட்டால் கார் வாங்கி தராரு. அப்படி பண்ணாதான் தப்பு. மக்கள் பணத்தை தானே எடுத்து பண்ணுறாரு. அதாவது நம்ம முதலமைச்சருக்கு காருனாலே ஒரு கிரேஸாம். அந்த மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு சின்ன காரை வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அதனால் அவருக்கு ஆசை, நம்ம கூட இருக்கிறவங்க மக்கள் பணத்தில் கார் வாங்கி அந்த காரில் ஜாலியாக சுதந்திரமாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சது குத்தமா? எல்லாத்தையும் ஏங்க நோண்டுறீங்க? பாவங்க அவரு.